நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை இல்லாத ஆளே கிடையாதுங்க உலகத்துல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க. காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல இந்த சுக்கிர கிரக பயிற்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் பகவான் நிற்கிறார். இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய நேரமாக அந்த சுக்கிர பகவான் வரும். ஏன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசை, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், கலை இசையை காட்டக்கூடிய கிரகம், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க, தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவான் சொல்றாங்க. அதனாலதான் சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்தா ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாருன்னு. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி எதுலுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தான் சொல்லணும். எப்படி லாபகரமான ராசினா உங்க ராசி தான் சொல்லணும். எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் ஒரு திறமையான குணமும் பாருங்க இந்த கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி கற்பனை பண்ணணும், இது எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்குங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பார்த்துக்கங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு கிரகம், நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு அவர் பகை கிரகமே கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு. செம்மையான நேரம், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சரியான நேரம் வருது. எல்லாரும் உங்களை என்ன சொல்கிறாங்க, 7.5 சனி தான் சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இப்போ எது வந்தாலும் சரி, நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். யாருமே இந்த கலியுகத்தில் கர்மா இல்லாமல் பிறக்க முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாருமே இந்த கலியுகத்தில் கர்மா இல்லாமல் பிறக்க முடியும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ சுக்கிரவான் ஜாதகத்தில் எவ்வளோ பலமாக இருக்கணுங்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம், அவர் கெட்ட கிரகம் கிடையாது. உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிரவான் தான். அப்போ நம்ம கெட்டது இங்கே சொல்ல வரல, நல்லதை மட்டும்தான் சொல்ல வர்றோம். கண்டிப்பாக எதையுமே நம்ம நல்லதாக யோசிப்போம், கண்டிப்பாக நமக்கு நல்லதாக வெற்றியாக கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பாத சனி. ஓப்பனாக சொல்கிறேன், சனி பகவான் யாரும் சரியில்லையோ வருமான பொருளாதாரம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை கேட்டால் சொல்லிடுவாங்க. அனுபவம் பயங்கரமாக இருக்கும். இப்போ 7.5 சனியில் 5 வருஷம் அனுபவம் கேட்டு பாருங்க கும்பராசிக்காரங்களே. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும் சொல்லி தெளிவாக சொல்லுவாப்புல. எனக்கு இவ்வளோ விஷயம் நடந்துச்சு ராஜா, நான் இவ்வளோ விஷயத்த பார்த்தேன், இவ்வளோ தடைகளை சந்திச்சு, இவ்வளோ அவமானத்தை பார்த்தேன், இவ்வளோ பிரச்சனையை பார்த்தேன். ஏன் திருமணம் பேசி கிட்ட போகிறாங்க, திருமணம் அமையலையே, எல்லாமே தள்ளி போகுது. ஏன் நடக்குது, என்ன காரணம், இதனால ஏன் இப்படி போகுது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. குடும்பத்தில் தடை தாமதம். இப்போ ரீசெண்டாக பாருங்கள், வேலை உத்தியோகத்தில் இன்னும் வேலை கிடைக்காம எத்தனை பேர் மட்டும் வீட்டில் இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்கள். சொல்லிவிடுவாங்க, ஆமாம் இருந்துச்சுப்பாங்க. வேலை உத்தியோக தடை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது மாதிரி நிறைய பேர் பாருங்கள் கும்பராசியை பொறுத்தவரை நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர் குருவுடைய வீட்டில் இருந்து சனி பகவான் சுயசாரம் வாங்கினதுனால கொடுத்த இடத்துல பணம் மாட்டோம், கொஞ்சம் வழக்கு பிரச்சனை கொண்டாடுவார், நிறைய தடையை கொடுப்பாரு, நண்பர்கள் பழக்கம் பிரச்சனை ஒரு தடையை கொடுப்பாரு, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு வழக்கு இருக்கும், நான் வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, இதில் எனக்கு தடை இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அம்மாவுடைய சொத்துக்கு தடை இருக்கும், தொழில் உத்தியோகம் ஒரு மந்தமாக இருக்கும். இது எல்லாமே கொடுத்துருக்கும். இது யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ அவங்க மட்டும் எடுத்துக்கங்க, மற்றவங்க எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நடந்துடும்.
ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பம். இப்போ பாருங்க, இந்த கும்பராசியை பொறுத்தவரை பாருங்க, உங்களுக்கு சுக்கிரபவன் எத்தனாம் வீட்டு அதிபதி? சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா? இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. கேந்திராதிபதி யோகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் கேந்திராதிபதி. அதிபதி யாருன்னா அந்த சுக்கிரபவன். 4ஆம் வீட்டில் என்ன இருக்கு? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், தாயுடைய சொத்து, இது எல்லாமே 4ஆம் இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை காட்டக்கூடிய கிரகம், தாய் தந்தையுடைய அனுகிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்காம கிடைக்கக்கூடிய விஷயம், ஆன்மீக சந்த விஷயம். ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அதிபதியான இந்த சுக்கிர பகவான் தான். இப்போ பாருங்க, கடகராசியில் போய் இந்த சுக்கிர பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல போயிருக்காரு. நல்லா பார்த்துக்கணும், 6ஆம் இடத்துல அவர் போய் நிற்கிறார். சரி, 6ஆம் இடத்துல போனால் கெடுத்துருவாரா அப்படின்னா சொல்லக்கூடாது. உங்களுக்கு 6ல் தடை இருக்கே, தாமதம் தடை இருக்காது. என்ன காரணம் தெரியுமா? யார் ஜாதகத்தில் சனி பாவம் நல்லா இருக்கு அவங்களுக்கு மட்டும் பாருங்க இப்போ பக்கவா இருக்கு, செம்மையான யோகம். ஏன்னா அவர் பூசணத்தில் போவார் சுக்கிர பகவான். ஏன் நல்லது நடக்குது தெரியுமா? இதுதான் காரணம். நல்லா பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல இந்த சுக்கிர பகவான் போனா கெடுப்பாரா? தன் கையை எடுத்து தன் கண்ணிலே குத்துவோமா? குத்த மாட்டோம்ல. அப்ப அவர் பூசத்துல போகும்போது எந்த ஒரு கெட்ட பலனும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது ராஜா. அடுத்த இதுல போவாரு, புதனுடைய நட்சத்திரத்துல போவாரு, ஆயில நட்சத்திரத்துல. ஆயிலிய நட்சத்திரங்கிறது யாரு? உங்களுக்கு புதன் 5ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பாருங்க, பஞ்சமாதிபதி. அவர் எங்க இருக்காரு? உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எப்படி? உங்க ராசியை ஒரு சூரிய புதன், ஆட்சி பெற்ற சூரியன் புதனும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இங்க உங்களுக்கு பாதிக்காது. சுக்கிர பகவானால எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. அப்ப சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். ஜாதகத்தை கட்டி பார்த்துக்குங்க. டக்குன்னு பாருங்க, சுக்கிரனுடைய புத்தி வந்தா டக்குன்னு ஜாதகம் எடுத்து வேகமா ஓடி பார்ப்பாங்க. நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நல்ல டைமிங் பக்கவா இருக்கு, ஏன் விடணும்? இப்ப பாருங்க, நிறைய ஒரு வேலை கிடைக்கலாம், வேலை கிடைச்சிடும். சூப்பர் வேலையா கிடைக்கும் ராஜா. வெளிநாடு வெளியூர்ல எங்கே வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா சூரியனுடைய பார்வை உங்க ராசி மேல படுது, புதனுடைய பார்வையும் படுது. இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்த்தவங்களாம் சரியான ஒரு பதவிக்கு போறீங்க. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் இப்ப அது நடந்தே தீரும். கடனே இருக்காது ராஜா. எப்படி? கடனே இருக்காது. கடன் பகை தீரும். எந்த பேங்க்ல லோன் கேட்டுக்குங்க. இப்ப ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ள பாருங்க, கடன் உடனே கிடைக்கும். சுக்கிர பகவான் அள்ளி கொடுத்துருவார். பேங்க்ல லோன் கேட்கறது, கடன் சுமை சரியாகிறது, அம்மாவுடைய சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கிறது, இது எல்லாமே இப்போ முடிவு கட்டணும். நீங்க இப்போ நான் இடம் வாங்க போறேன், கடன் வாங்கி நான் இடம் வாங்க புக் பண்ணிட்டேன், எல்லாமே டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ பண்ணலாமா? பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இடத்து பூமியில காசு போட்டு தாங்க ஆகணும். இது மாறாதுங்க. சுக்கிர பயிற்சி கண்டிப்பா கொடுப்பாருங்க அவர் சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் பாவத்தை பாக்குறாருங்க, கண்டிப்பா செலவு பண்ண வைப்பாருங்க. அதே மாதிரி கூட நிறைய பேருக்கு பாருங்க, திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கிரும். கரெக்டா உங்களுக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு மட்டும் கல்யாணம் மட்டும் நடக்க மட்டும் பாருங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே பக்காவா இருக்கு கிரகத்தோட அமைப்பு. சூரியன் புத ஆதித்யம் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் சேர்ந்திருக்காரு. அப்ப கண்டிப்பா காதல் திருமணம், திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி எல்லாமே பக்காவா அமையுது. தைரியம் மட்டும் இருந்தா மட்டும் போதும். சூரியன் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் போதும். பொதுமக்களுடைய தொடர்பு, அரசாங்க வேலை, அரசு முன அனுகூலம் எல்லாமே தேடி பக்காவா கொடுப்பாரு. இப்ப எழுதுங்க அரசாங்க வேலை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எழுதி பாருங்க கும்பராசி என்பர்களே, கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேருக்குன்னா எடுங்க, கண்டிப்பா அடிச்சோம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகம் மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி வரும் பார்த்துக்குங்க. ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பரா இருக்கும், சூப்பரா போகும். இப்ப ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எத்தனை பேர் பண்றீங்க? சூப்பரா இருக்கும். விளையாட்டுத் துறையில் எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் எத்தனை பேர் பண்றீங்க? சூப்பரா இருக்கும். பேங்க்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? சூப்பரா இருக்கும். இது எல்லாமே எந்த ஒரு தடையில் மருத்துவர்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராகும். எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக தான் வரும். உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம் இல்லை. இப்போ எடுத்து லாட்ரி ஓதை கண்டிப்பாக எடுத்துருங்க, கண்டிப்பாக அடிக்க போகுது. கண்டிப்பா குருவுடைய பார்வை படுறதுனால ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து உங்க ஜாதகத்தில் எந்த நம்பர் ராசிய நம்பர் கண்டிப்பா எடுத்து பாருங்க. கண்டிப்பா யோகம் உண்டு. இப்போ அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேணாமா, ஜாதகத்தை போடுங்க, வெற்றி நிச்சயம். இப்போ நட்சத்திர பலன் போமா, முதல் நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமா இருங்க. எதுவுமே எது வந்தாலும் பயப்படாதீங்க, உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம், வெளியில காட்ட முடியாத அளவுக்கு கஷ்டம்.
ஜூன் மாதம் இந்த ஜூன் ஜூலையில் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவமானம், பிரச்சனை, திருமண வாழ்க்கை தடை, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே ரொம்ப மந்தமானுச்சு. ஆனால் இனிமேல் பாதிக்காது. கேதை விட்டு செவ்வாய் வந்துட்டார், பயப்படாதீங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்திய மாற்றம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழில் ஒரு மாற்றம் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. அவிட்டத்தில் பிறந்தவங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சதயத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஏமாற்றமாக போய்கிட்டு இருக்கு. எதுலையுமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு தடை தாமதமாக இருக்குமே, கண்டிப்பாக நீங்கள் இருக்காது. சதயத்தில் பிறந்தவங்க சூப்பரான நேரம் வருது. ஒரு சுப செலவு, சுபகாரியம், வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது. சதயத்தில் பிறந்தவங்க நீங்கள் எது எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி ஆகும். சதயத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியம் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சதயத்துக்கு அப்புறம் இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே வெற்றி தான் உங்கள் பக்கம். குரு செம்மையாக அடிக்கிறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு, சுயசாரமாக பார்க்குறாரு. கண்டிப்பாக இப்போ வீடு வாங்க போறீங்களா, இடம் வாங்க போறீங்களா, கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறீங்க, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் பார்க்க போறீங்க, கண்டிப்பாக ஒரு படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது. அரசாங்கம் மூலம், அரசு மூலம் அனுகூலம், நகர வச்சிருக்கோம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எதை எடுத்தாலும் தைரியமாக இறங்கி அடியும், உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது. கலைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய லாபகரமான பயிற்சியாகவே அமைகிறது.